கிறிஸ்துமஸ் பண்டிகை வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பெத்லகேமை பார்க்கிறதாக அன்றைய உள்ளங்களில் இல்லங்களில் பிறந்தவை ஆசிரியராக கிருஷ்ணாவை நான் உருவாக்கினேன். அவர்களுக்கு கிறிஸ்து பிறந்த பண்டிகை வாழ்த்துக்களை நான் குறிப்பிடுவோம். கரைகளை கொள்ளி கிறிஸ்துமஸ் பிறந்த பண்டிகை வாழ்த்துக்களை நாம் குறிப்பிடுவோம். ஆண்டுடைய பிறந்தே நமக்கு மகிழ்ச்சிகள் பிறப்பு பண்டிகை மகிழ்ச்சி பண்டிகை. உயிர்ப்பு பண்டிகை நமக்கு நம்பிக்கை பண்டிகை. உயிர்ப்பு நம்பிக்கை, பிறப்பு நமக்கு மகிழ்ச்சியின் பண்டிகை, சந்தோஷத்தின் பண்டிகை. பொதுவாக டிசம்பர் மாதம் சொன்னாலும் உள்ளதுல ஒரு மகிழ்ச்சி வந்துவிடும். கிறிஸ்து பிறந்தது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக. ஆகவே நல்ல மகிழ்ச்சியோடு கொண்டாட நாம் அழைக்கப்படுகிறோம். 30ஆம் தேதி திங்கட்கிழமை சேகரத்தில் வாலிபர் கொள்கையை வைத்திருக்கிறோம். அந்த வாலிபர் கொள்கையிலே அநேக பிரசிமார்கள் ஆலோசனைக்குரிய இருக்கிறார்கள். வாலிபர் பயணம் கூட்டம் 30ஆம் தேதி காலை 10 முதல் 4 மணி வரை நடைபெறும். வாலிபர்கள் பயன்படுத்தக்கூடியதாக நம்முடைய நடுவிலே தூத்துக்குடி பேராசிரியர் இருக்கிறார்கள். அதேபோல பாராளுமன்றத்தில் அநேகரோடு உங்களுக்கு நல்லா சிறப்பாக இருக்குமாவே மாணவர்களை பேசியது 30ஆம் தேதி அனுப்பி வைக்கும்படியாக நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் ஒவ்வொரு முதல் சனிக்கிழமை உபவாசமும் அழைத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே மாநிலத்திலே அந்த உபவாசங்களுக்காக ஜெபத்தோடு நான் கேட்டுக்கிறேன். பண்டிகை கொண்டாடுவதற்காக அவங்களுக்கு எல்லாமே பண்டிகை வகேசன் ஆட்களை ஒரு நான் வாழ்த்தி வந்திருக்கிறேன். ஒவ்வொருவரை தேர்தலாக ஆசிரியப்பதாக. இயேசுடைய பிறப்பு ஒரு மகிழ்ச்சியான ஒரு அனுபவம். லூக்கா 1வது அதிகாரத்தில் நான் பார்க்கும்போது அங்கே மரியாதை தூதர் சந்தித்த போது கிருபை பெற்றவரை வாழ்க்கை என்று வாழ்த்துகிறான். அது மாத்திரமல்ல, ஒரு பெரிய செய்தி ஒன்றை அவன் சொல்லுகிறான். என்ன செய்தி சொல்லுகிறான்? அங்கே பார்த்தீங்கன்னா இந்த பகுதி வாசத்தை பார்க்கும்போது, பயப்பட தேவனுடைய கிருபை பெற்றாய், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்கிற ஒரு செய்தியை தூதன் சொல்லுகிறான். அப்போது மரியாள் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை தேவனை நோக்கி, இது எப்படி இது எப்படி நடக்கும்? இது சாத்தியமே இல்லையே, எப்படி நடக்கும்? நான் புருஷனை அறியேனே என்று அவள் சொல்வதை பாருங்கள். இது எப்படி ஆகும்? இந்த செய்தி இது ஒரு கடினமான செய்தி, விந்தையான ஒரு செய்தி. இது எப்படி ஆகும் என்று சொல்லும் போது அவதான் எலிசபெத்தை குறித்து அவர் சொல்கிறார். அதே போல தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி அங்கே தூதன் அவளை தைரியப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அப்ப இயேசுடைய பிறப்பு அந்த மரியாதை ஒரு வார்த்தை, இது எப்படி ஆகும் என்று அவர் சொல்கிறார். அப்ப இந்த இரவிலும் கர்த்தரால் எல்லாம் நிச்சயம் கண்டிப்பாக தேவனால் எல்லாம் கூடும். மனுஷனால் கூடாதது தேவனால் எல்லாம் கூடும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அவ காணக்கூடாத இறைவன். இன்னைக்கு கிறிஸ்துமஸ் பண்டிகையின் ஒரு பெஸ்ட் என்னன்னா, காணக்கூடாத இறைவன் நம்மை காண வந்ததுதான் உண்மையான ஒரு மகிழ்ச்சியான ஒரு அனுபவம். அவனை பார்க்க இயலாது. அவ அண்ட சராசங்களை படைத்த தேவன் நம்மை காணும்படியாக வந்ததுதான் கிறிஸ்துமஸ்ல உன்னதமான நம்மை காண வந்தது உன்னதமான ஒரு அனுபவம். அந்த தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, உன்னதமான தேவன் யாரை காணும்படியாக வந்தார்? நம்மை காணும்படியாக வந்திருக்கிறார். ஆகவே இந்த தெய்வத்தை நம்ம நினைச்ச வேண்டும், உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு நம் அவருக்காக வாழும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு நாம் அந்த கிறிஸ்துடைய பிறப்பின் பண்டிகை நமக்கு கொடுக்கிற 3 நம்பிக்கை குறித்து நான் இன்றைக்கு சுருக்கமாக நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு 3 நம்பிக்கை குறித்து நாம் இன்றைக்கு வாசிக்க இருக்கிறோம். ஒரு அடையாளத்தை குறித்து சிந்திக்க இருக்கிறோம். ஏசாயா 7வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏசாயா 7வது அதிகாரத்துல நம்ம அடிக்கடி வாசிக்கிற ஒரு வேத பகுதிதான். ஆகாசுக்கு எதிராக 2 பேர் எழுப்பி நிற்கிறாங்க. யாரெல்லாம் எழுப்பி நிற்கிறான்? யாரெல்லாம்? ரேத்சின் என்னும் சீரியாவின் ராஜாவும் பெக்காயினும் இஸ்ரேல் ராஜாவும் யுத்தம் பண்ண வந்தார்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஆகாசுக்கு எதிராக யுத்தம் பண்ண வந்திருக்கிறார்கள். ஆகாசுக்கு எதிராக. அப்ப அந்த சமயத்துல அங்கே ஆகாசுக்கு ரொம்ப பயம் வந்து விட்டது. உடனே பயம் வந்து விட்டது. நீ அந்த பின்பகுதியை வாசித்த பத்தி அவங்க பயந்தார்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். நீ 2வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது அங்கே பார்க்கிறோம்,
சீரியர் எப்ராயிமை சார்ந்திருக்கிறார் என்று தாவீதின் குடும்பத்துக்கு அறிவிக்கப்பட்ட போது ராஜாவின் இருதயமும் ஜனத்தின் இருதயமும் காட்டில் உள்ள மரங்கள் காற்றினால் அசைந்தது போல் அசைந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு இக்கட்டான சூழல், யுத்தம் பண்ண வந்திருக்கிறார்கள். அந்த சமயத்துல அவனுடைய இருதயமும் ஜனங்களின் இருதயமும் அந்த காற்றிலே மரம் அசைவது போல எப்படிதான் உள்ளம் அசைந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்க, ஒரு இக்கட்டான சூழலிலே அவர் இருக்கிறார்கள். பெரிய ஒரு இக்கட்டான சூழல். பாருங்க எவ்வளவு ஒரு கஷ்டம் பாருங்க. காற்றில மரம் அசைவது போல எப்படி அசைஞ்சுதான் இருதயம் அசைந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ அங்கே கர்த்தர் கொடுக்கிற ஒரு முக்கியமான வார்த்தை, நீ பயப்படாத. வேற ராஜா வந்தவன் சொல்லி நினைச்சாத, பயப்படாத. உள்ள நினைச்ச வேண்டாம், துவள வேண்டாம். உடனே உள்ள நினைச்ச வேண்டாம், துவள வேண்டாம் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தராகிய ஆண்டவர் அந்த ஆலோசனை நிலைநிற்பதிலே அதன்படி சம்பவிப்பதும் இல்லை என்று கர்த்தர் தைரியப்படுத்துவதை பார்க்கிறோம். தைரியப்படுத்துறார். அப்பதான் ஒரு அடையாளத்தை காண்பிக்கும் போது என்ன அடையாளம் சொல்லி பார்க்கும்போது 14வது வசனம், ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெறுவார். இம்மானுவேல் என்பதற்கு என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடு இருக்கிறார். இல்லையா? என்ன அடையாளம் கொடுக்கப்படுகிறது? தேவன் நம்மோடு இருக்கிறார். நீ பயப்படாத, நீ துவண்டு போக வேண்டாம். உள்ளம் காற்றுல மரம் அசைது போல அசைந்து கொண்டிருக்கிறது. நீ பயப்பட வேண்டாம். உனக்கு ஒரு அடையாளம் காண்பிக்கப்படுகிறது. இம்மானுவேல் என்பதற்கு என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவர் என்ன பெயரிடுங்க? இம்மானுவேல் என்று பெயரிடுங்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். அப்ப இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அப்ப முதல் அடையாளமே இயேசு பிறப்பு நற்செய்திக்கு வருவது அந்த இம்மானுவேல் எங்க இருக்கிறாராம்? நம்மோடு கூட இருக்கு. சுவாசிக்கிறீங்களா? இம்மானுவேல் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். மறந்துடக்கூடாது. இம்மானுவேல் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில பல்வேறு சூழல்ல நம்ம பார்க்கும்போது நம்ம ஒரு இக்கட்டான சூழலை பார்க்கிறோம். உடனே இந்த தேசத்துல பாருங்க, பலவிதமான இக்கட்டான சூழல். வரி விதிப்பு, உடனே ஜிஎஸ்டி வரி, இல்லைங்க தொழிலை குறித்து ஒரு கவலை, பிள்ளைகளை குறித்த கவலை, எதிர்காலத்தை குறித்த கவலை. இந்த தேசத்துல பல்வேறு சம்பவங்களை பார்க்கும்போது உள்ள நமக்கு அசைவது, உள்ளத்துல பெரிய கவலை. தேசம் என்ன ஆகுமோ? இன்னைக்கு கடந்த நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா கோர்ட்டு முன்னாடி ஒருவனை வெட்டி கொன்று விட்டார்கள். பாருங்க, வெள்ளத்தில் சேதத்தில் பாருங்க எத்தனையோ மக்கள் மறித்து விட்டார்கள். அப்படி தேசத்துல பல்வேறு சூழ்நிலையை நாம் பார்க்கும்போது நம்ம உள்ளத்துல இந்த ஒரு சின்ன ஒரு கவலை வரும். எதிர்காலம் எப்படி இருக்குமோ, என் பிள்ளைகள் எதிர்காலம் எப்படி இருக்குமோ, அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்குமா, இது கிடைக்குமான்னு சொல்லி நம்ம மனுஷத்தை கலங்கி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் சொல்ல வார்த்தை, நீங்கள் பயப்படாதீர்கள், உங்கள் உள்ளம் துவள வேண்டாம். ஒரு உள்ளம் சோர்ந்து போக வேண்டாம். அந்த ஆலோசனை நிலைநிற்பது இல்லை. உங்களுக்கு எதிராக இருக்கிற காரியங்கள் நிலைநிற்பது இல்லை. ஊழியத்தை குறித்த கவலையோடு நமக்கு இருக்கலாம். ஊழியம் நம்ம எப்படி செய்ய போறோமோ, எதிர்காலம் எப்படி இருக்குமோ, அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் கவலை வருகிறது. நம்முடைய பிள்ளைக்கு நல்ல காரியம் நடக்குமா, திருமணம் நடக்குமா, நமக்கு நாம் நினைக்கிற காரியம் நடக்குமா, வியாபாரம் செழிக்குமா. இந்த சூழலை பார்க்கும்போது நம் அநேக சமயத்துல உள்ளம் என்ன செய்கிறது? துவண்டு போகிறது, ரொம்பவே சோர்ந்து போகிறோம். அது காற்றுல மரம் அசைவது போல உள்ளம் அநேக சமயத்துல அசைக்கப்படுகிறது. உறுதியற்ற சூழலை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் கொடுக்கிற ஒரு அடையாளம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், எப்போதும் கூட இருப்பேன். நீ மற்றவருடைய ஆலோசனை ஒருபோதும் நிலைநிற்பது இல்லை. மற்றவங்க பல காரியங்களை சொல்லுவாங்க, எதிர்ப்பான வார்த்தைகளை சொல்லுவாங்க, எதிரடையான வார்த்தைகளை சொல்லுவாங்க, உள்ளம் கலங்கி போகும். கர்த்தர் சொல்ல வார்த்தை, அது ஒருபோதும் நிலை நிற்பது இல்லை. கர்த்தர் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. ஏசாயா 7வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட முன் அடையாளம் இம்மானுவேல், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை எல்லா சூழ்நிலையும் மறந்துடாதீங்க, பயந்து போயிடாதீங்க, துவண்டு போயிடாதீங்க. அந்த ஆண்டவர் இந்த பூமிக்கு பிறந்த நோக்கம் நம்மோடு கூட இருக்கும்படியாக அவர் பிறந்திருக்கிறார். இந்த உலக பிரகாரமாக ஒரு பிள்ளை, அந்த பெற்றோர் அந்த பிள்ளையோடு கூட இருக்கும்போது இந்த பிள்ளை எப்படி இருக்கும்? ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கும், கவலைப்படாத. உடனே எது என்று சொல்லுவாங்க, நினைச்சுவாங்க, என் பிள்ளை எங்க அப்பா பார்த்துக்கிடுவாங்க, அம்மா பார்த்துக்கிடுவாங்க சொல்லுவாங்கல்ல. அதே போல இயேசு நம்மோடு கூட இருக்கும்போது எந்த பயமும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார்.
ஆகவே கிறிஸ்துமஸ் தருகிற செய்தி, நீங்கள் எதை குறித்தும் துவண்டு போயிடாதீங்க. சூழலை பார்த்து என்ன செய்யாதீங்க, துவண்டு போகாதீங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு மலையாள பாடல் உண்டு, கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். காலமெல்லாம் உடன் இருந்து கரம் பிடித்து அழைத்து செல்வார். காலமெல்லாம் உடன் இருந்து கரம் பிடித்து அழைத்து செல்வார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்ணீரெல்லாம் துடைப்பார். கண்மணி போல் காத்திடுவார், உன்னை கண்மணி போல் காத்திடுவார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். அன்பானவர்களே, ஏசாயா 7:6 பார்த்தீங்கன்னா, நீ பயப்படாமல் அமர்ந்திருக்கப்பார். இந்த 2 புகைகிற கொள்ளிக்கட்டைகளாகிய சீரிடம் பிரேசிடம் மகன் கொண்ட உக்கர கோபதிருத்தம் நிர்ணயம் தோழ வேண்டாம். 2 எப்படி சொல்லப்பட்டிருக்குது? கொல்லிக்கட்டை. புகைகிற கொல்லிக்கட்டை இல்ல மறைச்சு போயிடும். புகையிற கொல்லிக்கட்டை எவ்வளவு நாள் இருக்கும்? உடனே கொஞ்ச நேரம் தான் இருக்கும். புகைகிற கொல்லிக்கட்டை சாதாரண ஒரு மக்கள் புகைச்சு போயிடுவாங்க. அப்படி ஆலோசனை ஒருபோதும் நிலை நிற்பதில்லை. உன் இருதயம் துவள வேண்டாம், உன் இருதயம் துவள வேண்டாம், கலங்கி போக வேண்டாம். அவர்கள் எரிகிற கொல்லிக்கட்டை, சொல்லுங்க, எரிகிற கொல்லி, புகைகிற கொல்லிக்கட்டை, சாதாரண கொல்லிக்கட்டை, அது புகைச்சு போயிடும். உன் உள்ளம் நினைச்ச வேண்டாம், துவள வேண்டாம். அந்த ஆலோசனை நிலை நிற்பதும் இல்லை, அதன்படி சம்பவிப்பதும் இல்லை. ஆகவே நமக்கு எதிரான சிந்தனைகளை மறந்துவிட்டு நாம் நினைக்க வேண்டும், இம்மானுவேல் என்னோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க, இம்மானுவேல் என்னோடு கூட இருக்கிறார், என் கூட இருக்கிறார். நான் ஒருபோதும் நினைச்ச மாட்டேன், உள்ளம் துவள மாட்டேன். சொல்லுங்க, என் உள்ளம் ஒருபோதும் துவளாது. ஏன்னு சொன்னால் இம்மானுவேல் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆகவே முதல் குறிப்பாக நாம் சிந்திக்க வேண்டிய காரியம், இம்மானுவேல், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இம்மானுவேல், ஏழுன்னு சொல்ல கடவுள் அருகாமையில் இருக்கிறார். அதனை இம்மானுவேல் என்பது அருகாமையில் இருப்பதற்கு அர்த்தம். ஏழுன்னு சொன்ன ஆண்டவர், ஆண்டவர் நம்மோடு கூட உங்களோடு கூட இருக்கிறார். ஆகவே எதிர்காலத்தை குறித்தோ பிள்ளைகளை குறித்தோ எதிரான சூழலை குறித்து நினைச்சாதீங்க, ஒருவதும் கவலைப்படாதீர்கள். உங்கள் உள்ளம் துவள வேண்டாம், கலங்கி போக வேண்டாம், எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கை இல்லாமல் வாழ வேண்டாம். கர்த்தர் உங்களோட இருந்து உங்களுடைய ஆலோசனை நிறைவேற்றி தருவார். எதிரடியான எல்லா சூழலையும் அழித்து போடுகிற ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே முதல் குறிப்பாக இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது, நீங்கள் வீடுகள் என்ன போட்டிருக்கிறோம்? வீடுகள் எல்லாரும் என்ன செஞ்சிருக்கிறோம்? எது கட்டி இருக்கிறோம்? ஸ்டார் கட்டி இருக்கிறோம், நட்சத்திரத்தை நம்ம கட்டி இருக்கிறோம். எல்லா வீட்லயும் இருக்கிறது நட்சத்திரம். நம்ம எதுக்கு அடையாளம்? நட்சத்திரம் எதுக்கு அடையாளம்? எதுக்கு அடையாளம்? நட்சத்திரம் அந்த சாஸ்திரங்களுக்கு என்ன செஞ்சது? வழிகாட்டியது. வழிகாட்டுவதுக்கு அடையாளம் நட்சத்திரம். பாருங்க, சாஸ்திரிகள் வந்தபோது இந்த மத்திய 2ஆம் அதிகாரத்திலே வாசித்து பார்க்கும்போது, பிள்ளை இருக்கும் வரை இடம் வரைக்கும் அந்த நட்சத்திரம் அவர்களுக்கு வழிகாட்டியது. நல்ல வழிகாட்டி, கைடு. இயேசு நமக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்கிறார். அந்த வார்த்தைகள் நமக்கு வழிகாட்டி. நீங்க இந்த சாஸ்திரிகளை பார்த்தீங்கன்னா அவங்க தான் வழி தவறி போயிட்டாங்க. எப்படி போனாங்க? இந்த குழந்தை எங்க பிறக்கும்? ராஜாவின் அரண்மனையில் பிறக்கும் என்று வழி தவறி போயிட்டார்கள். அந்த நட்சத்திரம் சரியாக அவர்களை வழி நடத்தியது. ஆண்டவரை சரியாக வழி நடத்துகிறார். நம்முடைய என்ன தேவை சரியாக நடத்துவார். நம்ம எங்க செல்ல வேண்டும், கர்த்தரை சரியாக நடத்துவார். நம்ம சுய ஞானத்தை பயன்படுத்தும் போது நம்ம என்ன செஞ்சிருவோம்? வழி தவறி
சென்று விடுவோம். கர்த்தர் நமக்கு நல்ல வழிகாட்டி. அந்த ஸ்டாரை பார்க்கும்போது படிப்படியாக அவர்கள் சரியாக நடத்தி எங்க கொண்டு வந்தது, பிள்ளை இருக்கிற ஸ்தலம் வரைக்கும் கொண்டு வந்தது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். நீ நம்ம ஸ்டார் ஏன் போட்டிருக்கிறோம்? இயேசு என் வீட்டுல பிறந்திருக்கிறார். நீ நாமும் அநேகருக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். இயேசு நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறார். இயேசு என் வீட்டுல பிறந்திருக்கிறார், அதுக்கு அடையாளமா நினைச்சிருக்கிறோம், ஸ்டார் கட்டி வைத்திருக்கிறோம். இன்னைக்கு நாம சிந்திக்க வேண்டும், இயேசு என் உள்ளத்துல பிறந்திருக்கிறாரா, அந்த இயேசு என் குடும்பத்துல பிறந்திருக்கிறார் என்பதை சற்று நிச்சயம் வேண்டும், யோசித்து பார்க்க வேண்டும். அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ் என்பதை மறந்துவிடக்கூடாது. கர்த்தர் நமக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்கிறார். வழி தெரியாம நம்ம இருச்சோம் பார்த்து கொண்டிருப்போம். நம்ம என்ன செய்ய யோசிப்போம். கர்த்தர் நமக்கு நல்ல வழிகாட்டி, தேவ வார்த்தை நமக்கு நல்ல வழிகாட்டி. இதை காட்டிலும் வேற வழி சொல்வதற்கு வேற ஒன்றுமே இல்லை. வேத வசனம் நம்மை சரியான பாதையில் நடத்தும். கர்த்தருடைய வசனத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. நம்மை கடைசி வரையும் சரியாக நடத்தக்கூடியது கர்த்தருடைய வார்த்தை என்பதை மறந்துவிடக்கூடாது. அநேக சமயத்துல உலக வார்த்தையை நம்ம கேட்டு நினைச்சிடும், பின்மாறி போயிடும், வழி மாறி போயிடும். இந்த சாஸ்திரிகள் வழி மாறி போன போது எவ்வளவு பெரிய ஆபத்தை பாருங்க. 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் குழந்தைகளையும் கொன்று குவித்தார்கள். வழி மாறி செல்லும் போது மற்றவர்கள் பாதிப்படுகிறார்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அந்த பிள்ளை இருக்கும் ஸ்தலம் வரைக்கும் அந்த நட்சத்திரம் அழகாக வழிகாட்டி வருவதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நமக்கு நல்ல வழிகாட்டி. நீங்க மனைவி சமயத்துல உலக வார்த்தைகளை கேட்டு நினைச்சோம், வழி மாறி சென்று விடுகிறோம். கர்த்தர் நமக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்கும்படியாக, நம்மை வாழ்விக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்திருக்கிறார். இல்லையா? இல்லையா? நமக்கு யார் வழிகாட்டி? இயேசுதான் நமக்கு நல்ல வழிகாட்டி. அப்பதான் நமக்கு பாதையை காட்டுவார். நம்ம பிள்ளைகளுக்கு என்ன தேவை, குடும்பத்துக்கு என்ன தேவை, எல்லாம் தான் நடத்துவார். மனைவி சமயத்துல உலக காரியங்களை கேட்டு நிச்சயம் வழி மாறி சென்று விடுகிறோம். பாதி மாறி சென்று ஆபத்தான நிலையை நாமே வருவித்துக் கொள்கிறோம். அன்பனகத்திர பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறார் என்பதை மறந்துடக்கூடாது. நாமும் நிச்சயம் பிறருக்கு வழிகாட்ட வேண்டும். நம்முடைய வீட்டில் இருக்கிற நட்சத்திரம் ஒவ்வொரு மக்களும் எங்கே கொண்டு செல்ல வேண்டும், திருச்சபைக்கு கொண்டு வர வேண்டும். ரட்சிப்பின் பாதையில் நிச்சயம் வேண்டும் வழி நடத்த நாம் அழைக்கப்படுகிறோம். ஏதோ ஸ்டார் சும்மா அழகுக்கு அல்ல, நாம் ஒரு வழிகாட்டியாக நினைச்ச வேண்டும், இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நம்ம அனைவரும் எங்கு கொண்டு வர வேண்டும்? நித்தியத்துக்குள்ளாக கொண்டு செல்ல வேண்டும். நித்தியம் வரைக்கும் வழிநடத்தி செல்ல வேண்டும். திருச்சபைக்கு நம்மை வழிநடத்தி செல்ல வேண்டும். நல் காரியங்களுக்கு நம்மை அவர்களை வழிநடத்துவது நம்முடைய பொறுப்பு என்பதை மறந்துடக்கூடாது. ஒரு ஸ்டார் என்பது வழிகாட்டுவதற்கு ஒரு அடையாளம். நம்ம எத்தனை வழிகாட்டியாக இருக்கிறோம். இயேசு நமக்கு வழியை காட்டியிருக்கிறார். நாம் பிறருக்கு நினைச்ச வேண்டும், வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. அவர்கள் கடைசி வரையிலும் நித்திய ஜீவன் அடை வரையிலும் நித்திய பெரு வரையிலும் நினைச்ச வேண்டும், அவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப இன்னைக்கு சமயத்து மக்கள் நினைச்சாங்க, பல சத்தியத்தை கேட்டு உலக காரியம் ஈடுபட்டு வழி மாறி செல்றாங்க, துன்மார்க்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அழிவு நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களை திசை திருப்பி நேர் வழியில் நடத்தி அவர்களை ஆண்டவர்களாக நடத்துவது நம்முடைய கடமை என்பதை மறந்துவிடக்கூடாது. அந்த பண்டிகை நாட்கள்ல நாம் பிறருக்கு எப்படி இருக்க வேண்டும்? வழிகாட்டியாக இருக்க வேண்டும். நாம கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். மாத்திரமல்ல, பிறருக்கும் நினைச்ச வேண்டும், வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப நீங்க வழிகாட்டியாக இருப்பீங்களா? இருப்பீங்களா? நீங்க நல்ல ஸ்டாரா இருப்பீங்களா? நட்சத்திரமா இருப்பீங்களா? அவ நினைச்ச வேண்டும், புதிய ஆண்டுல நாம் அநேகரை எங்க கொண்டு வர வேண்டும்? கர்த்தருக்குள்ளாக வழி நடத்தி செல்கிற நட்சத்திரங்களாக நினைச்ச வேண்டும், காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இப்ப நட்சத்திரத்தின் அடையாளம் என்ன அடையாளம்? அந்த சாஸ்திரிகள் மூவரையும் இயேசு இருக்கிற ஸ்தலம் வரைக்கும் கொண்டு வந்தது என்று சொல்லி இந்த 2வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். 2வது அதிகாரத்தை வாசித்து பாருங்க. அவர் நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் இருந்தார்கள். அவர்கள் இந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளைகளின் தாயாகிய மரியாதையும் கண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது 9ஆம் வசனம் பாருங்க. ராஜா சொன்னது அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்க வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்க, அந்த ஸ்தலம் வரும் வரைக்கும் முன் சென்றது என்று சொல்லி நம்ம பாதை காட்டியது என்று நாம் பார்க்கிறோம். சரியான திசையில்
அழைத்து சென்றது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நல்ல அடையாளம், நட்சத்திரம் சிறந்த ஒரு வழிகாட்டுதலுக்கு அடையாளமாக இருக்கிறது. நண்பர்களே, நாமும் பிறருக்கு வழிகாட்ட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அடுத்த மூன்றாவது ஒரு அடையாளத்தை நாம் பார்க்கும்போது லூக்கா சுவிசேஷம் அந்த 2வது அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்படுது 12வது வசனம், பிள்ளையை துணியில் சுற்றி முன்னணியில் கிடத்திற்கு காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று சொல்வதை பார்க்கிறோம். லூக்கா 2வது அதிகாரத்துல அங்கே சொல்லப்படுகிறது. அந்த மேய்ப்பர்கள் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, நீங்க எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உங்களுக்கு அறிவிக்கிறேன், இன்று கர்த்தராகிய இயேசு உங்களுக்கு தாவீது பிறந்திருக்கிறார், பிள்ளையை துணியில் சுற்றி முன்னணியிலே கிடத்திற்கு காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம். முன்னணியில் உங்களுக்கு அடையாளம், பிள்ளையை துணியில் சுற்றி கிடைத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம். பொதுவாக அந்த காலத்துல மேய்ப்பர்களை அவங்க கொஞ்சம் ஓரம் கட்டினார்கள். மேய்ப்பர்கள் அதை சரியாக சில காரியங்கள் கடைபிடிக்க இயலாது. வனாந்தத்தை சுற்றி திருவார்கள். அடுத்த சில தீட்டான காரியத்துல அவர்களுக்கு சில காரியங்கள் தொட வேண்டிய காரியங்கள் வரும், நடக்க வேண்டிய காரியங்கள் வரும். ஆகவே மேய்ப்பர்களை அவர்கள் கொஞ்சம் ஒதுக்கி வைத்திருந்தார்கள். உடனே மேய்ப்பர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதைகள் கொடுப்பதில்லை. அங்க பாத்தீங்கன்னா புறந்தள்ளப்பட்ட அந்த மேய்ப்பர்களுக்கு தான் அந்த செய்தி சொல்லப்படுவதை நான் பார்க்கிறோம். முன்னணி மேய்ப்பர் என்பது ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு அனுபவமாக இருப்பதை பார்க்கிறோம். அவன் மனித பார்வையில நாம புறம்பாக்கப்பட்டாலும் கர்த்தரை நேசிக்கிற தெய்வமாக இருக்கிறார். இல்லையா? அப்ப இந்த முன்னணி மேய்ப்பர் என்பது ஒரு யூதர்கள் அவர்களை ஒருவரை புறந்தள்ளினார்கள். அதை கொடுக்க வேண்டிய மரியாதை அதிகமாக கொடுக்கவில்லை. ஆபரக காலத்துல மேய்ப்பர்கள் செல்வந்தலாக இருந்தார்கள். ஆனா பின்னாட்களை பார்க்கும்போது மேய்ப்பர்களுக்கு தகுந்த மரியாதை கொடுக்கவில்லை. எல்லாரும் ஓரம் கட்டிட்டாங்க. அவர் கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கவில்லை. அந்த ஜனங்கள் ஒருவரை பயந்து போய்தான் பார்த்தார்கள். அந்த யூதர்கள் அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள். ஆனா இயேசுக்கு பாத்தீங்கன்னா எங்க இருக்கிறார்கள்? முன்னணியிலே பிறக்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா மனிதன் நம்மை வெறுத்தாலும் மனிதனுடைய புறக்கணிப்பு தேவனின் அங்கீகரிப்பாக இருக்குது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. மனிதன் உங்களை புறம்பாக்கலாம், தள்ளி விட்டுறலாம், உங்களுக்கான ஒரு மரியாதை கொடுக்காம இருக்கலாம். இயேசு உங்களுக்கு மரியாதை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார், ஏற்றுக்கொள்கிற தெய்வமாக இருக்கிறார். அப்ப பாருங்க, ஆண்டு எங்கே பிறக்கிறாரு? முன்னணையில, மாட்டு தொழுவத்துல முன்னணையில பிறப்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப பாத்தீங்கன்னா புறம்பாக்கப்பட்ட மனிதர்கள் நம்ம நேரமை உதாசீனப்படுத்தலாம். இயேசு நம்மை நேசிக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. இல்லையா? மனிதனை புறம்பாக்கலாம், புறந்தள்ளலாம், நம்மை இவர்களை பொருட்டாக நாமல் இருக்கலாம். கர்த்தர் நம்மை நேசிக்கிற தெய்வமாக மேய்ப்பர்களுக்கு காட்சி அந்த செய்தி வழங்கப்படுகிறது. உடனே அவர் பார்த்து அந்த செய்தி வழங்குகிறார்கள். இது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் நட்சத்திரம் உங்களுக்கு அறிவிக்க, நல்ல செய்தி அறிவிக்கிற பெரிய பாக்கியத்தை மேய்ப்பர்கள் பெற்றுக் கொள்வதை நாம் பார்க்கிறோம். மரியாள் கூட சொல்லும்போது அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார் என்று சொல்வதை பார்க்கிறோம். அங்க பாருங்க, தாழ்மையின் உள்ளத்தை தான் கர்த்தர் பார்க்கிறார். அது கன்னிப்பெண், உடனே ஒரு பரிசுத்தமான பெண் அவரிடத்தில் கர்த்தர் பிறப்பதை நாம் பார்க்கிறோம். இங்கே தாழ்மை இருக்கிறதோ அங்கே கர்த்தர் இருக்கிறார். எவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்களோ அங்கே ஆண்டவர் கூடவே இருந்தவர்களை வழிநடத்துகிற தெய்வம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆகவே முன்னணி என்பது ஒரு புறக்கணிப்புடைய ஒரு அனுபவமாக இருக்கலாம். அவர்களை தொழுவோம் என்பது புறக்கணிப்புடைய ஒரு அனுபவமாக இருக்கலாம். மெய்ப்பர்களுக்கு சரியான அங்கீகாரம் கொடுக்கவில்லை. அவர்கள் தேவாலயத்தில் புறம்பாக்கப்பட்டார்கள், சமுதாயத்திலும் புறம்பாக்கப்பட்டார்கள். ஆனாலும் கர்த்தர் அவர்களை நேசித்து அந்த நல்ல செய்தி சொல்லுகிற பாக்கியத்தை மேய்ப்பர்களுக்கு கொடுப்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். அன்பர்களே, இந்த சமுதாயத்தில நம்முடைய குடும்பங்கள்ல நாம் ஓரங்கட்டப்பட்டு இருக்கலாம், ஒரு நம்மை புறம்பாக தள்ளி இருக்கலாம், நம்மை மதிக்காமல் விட்டுவிட்டிருக்கலாம். ஆனால் இயேசு உங்களை நேசிக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாது. தேவன் உங்களை நேசிக்கிறார், கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். உலகங்களை புறந்தள்ளட்டும், கர்த்தர் மேல் அன்பாகவே இருக்கிறார். அன்பான கர்த்தர் பிள்ளைகளே, அந்த மேய்ப்பர்கள் மந்தை மேய்த்து கொண்ட போது இந்த செய்தி மேய்ப்பர்களுக்கு கிடைக்கிறது. மேய்ப்பர்கள் அந்த செய்தி எல்லாருக்கும் அறிவிக்கிறது இங்கே நாம் பார்க்கிறோம். அன்பர்களே, ஆண்டவர் தாழ்மையை நோக்கி பார்க்கிற ஆண்டவர். எங்கே தாழ்மை இருக்கிறதோ, எங்கே பரிசுத்தம் இருக்கிறதோ அங்கே பிறக்கிற தெய்வமாக இருக்கிறார். மரியாதை பாருங்க, கன்னி பெண்ணாக அவள் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, பரிசுத்தமான பெண்ணாக இருக்கிறார். புருஷனை அவள் அறியவில்லை. பாருங்க, ஆண்டவர் அந்த பெண்ணை ஒரு தேர்ந்தெடுப்பதை நாம் பார்க்கிறோம். எத்தனையோ பெண்கள் இருந்தாலும் அவருடைய தாழ் நிலையை நோக்கி பார்க்கிறார்.
அந்த தமிழ் அந்த பைபிளை பார்க்கும்போது தாழ்நிலை என்று சொல்லப்பட்டிருக்குது. அந்த மொழியாக்கத்துல பாத்தீங்கன்னா நமக்கு தாழ்மை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த திருவழியத்துல தாழ்நிலையை நோக்கி பார்த்தார். அந்த நிலை ரொம்ப மோசமான நிலைமை. அந்த தாழ்நிலையை கர்த்தர் நோக்கி பார்த்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பரிசுத்தமான பெண்ணை கர்த்தர் நோக்கி பார்த்தார். அவர் சொல்லும்போது அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். அன்பர்களே பிள்ளைகளே, அவருடைய வாழ்க்கையில ஒரு தாழ்த்தப்பட்டு இருக்கலாம், புறந்தள்ளப்பட்டு இருக்கலாம். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் என்பதை இந்த இரவிலும் மறந்துவிடார். ஆகிய கர்த்தரை உலகம் ஒதுக்கிட்டு போட்டு பரவாயில்ல, கர்த்தர் உங்களை எப்போதும் நேசிக்கிற தெய்வமாக இருக்கிறார். உங்களோடு கூட இருந்து உங்களை வாழ்விக்கிற தெய்வமாக இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடார். எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு என்பதற்கு என்ன அர்த்தம்? தமது ஜனத்தின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பவர் என்பது அர்த்தம். ரெடீமர், ரட்சிப்பவர். அதாவது ஒரு முறை ராஜா பயணப்பட்டு கொண்டிருந்த போது அவரும் சேவையில் போய் கொண்டிருக்கிறாங்க. அப்போ அவருக்கு எப்போதுமே ஒரு சந்தேகம், இயேசுக்கு ஒரு சந்தேகம், பிறப்பிக்கு ஒரு சந்தேகம். அந்த சமயத்துல திடீரென்று அந்த சாய்ஸ் விளையாடி கொண்டு வந்தாங்க. அந்த விளையாடி கொண்டு வந்த போது ஒரு பொம்மையை கீழே தூக்கி போட்டாங்க. அப்போ அந்த சேவன் உடனே சொல்ல, ஐயாவுடைய குழந்தை கீழே விழுந்து சொன்ன உடனே ராஜா நிச்சயிச்சாராம், தண்ணிக்குள்ள குதித்து விட்டாராம். பயணிப்பது என்றதும் பயணிக்கிறாங்க, குழந்தை கூடவே வரல. ஆனா அந்த சாய்ஸ் தான் கீழே போடுறாங்க பாருங்க. சொன்ன உடனே அவர் என்ன செஞ்சிட்டாரு? தண்ணிக்குள்ள குதிச்சுட்டார் பாருங்க. ஒரு குழந்தை விழுந்து சொன்ன உடனே பெற்றோட உள்ளத்துல பெரிய ஒரு ஏக்கம். அது பொம்மை தான், குழந்தை தன்னோடு கூட பயணிக்கல. அப்பதான் அபிஷேகம் சொன்னாராம், இயேசு எல்லாரையும் மீட்கும்படியாக இந்த பூமிக்கு வந்தார், ஒருவரும் கெட்டு போக கூடாது என்பதற்காக பூமிக்கு வந்தார் என்பது சொன்னபோது பிறப்பின் நற்செய்தி அவர் ஏற்றுக்கொண்டதாக ஒரு சரித்திரத்தை வாசித்தேன். அவர் பேரு கான்ஸ்டன்டைன் மன்னன். பாருங்க, ஒரு சாதாரண பொம்மை விழுந்தவுடனே தான் குழந்தை விழுந்து விட்டதாக அவர் எண்ணுகிறார். அந்த உள்ளத்துல மகன் அந்த குழந்தைன்னு சொன்ன உடனே உள்ளத்துல ஒரு எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி குதிப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பர்களே, இயேசு வந்த நோக்கம் ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடிக்கு அவரை தந்தனை விளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார். நீங்க பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இயேசு ஏன் உள்ளத்துல பிறந்திருக்கிறாரா? அந்த ரட்சகரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறனா? என் பாவம் கடுப்பட்டிருக்கிறதை சற்று ஆராய்ந்து பார்த்து நிச்சய வேண்டும். இந்த பண்டிகை கொண்டாடுவேன். இயேசு ஏன் உள்ளத்துல பிறக்கணும்? ஸ்டார் கொண்டாச்சு, பண்டிகை கொண்டாடியாச்சு, கிறிஸ்துமஸ் என்று அர்த்தம் அல்ல. எப்போது இயேசு நம் உள்ளத்தில் பிறக்கிறாரோ அதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்துமஸ் என்பதை மறந்துடக்கூடாது. அவன் ஆண்டு பிறந்திருக்கிறாரா? எல்லா உள்ளத்திலும் பிறந்திருக்கிறாரா? பிறந்திருக்கிறாரா? அவர் சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசு ஏன் உள்ளத்துல பிறக்கணும்? எல்லாருமே அர்ப்பணிக்கணும். இயேசு ஏன் உள்ளத்துல பிறக்க வேண்டும்? இயேசு வந்த நோக்கம் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். அப்ப இயேசு பேருக்கு அதான் அர்த்தம். தமது ஜனத்தின் பாவத்தை நீக்கி ரட்சிக்கிற தெய்வம். அந்த ரட்சிப்பு வெளியேறப்பட்டது. அது வந்த நோக்கம் வெளியேறப்பட்ட நோக்கம். ரட்சிப்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில முக்கியமான ஒன்று. அந்த ரட்சிப்பை நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டால் எத்தனை பண்டிகை கொண்டாடினால், எத்தனை விழாக்களை கொண்டாடினாலும் எந்த பயனும் இல்லை என்பதை ஆழ்த்தரமாக மனதிலே பகிர்ந்து கொள்ள வேண்டும். நம்ம புது ட்ரெஸ் போடலாம், நல்ல ஏழைகளுக்கு உதவி செய்யலாம், நல்லா சாப்பிடலாம், எல்லாம் செய்யலாம். ஆடலும் இயேசு உள்ளத்தில் பிறக்காத பட்சத்துல எந்த பயனும் இல்லை என்பதை இந்த இரவிலே என்ன செய்ய வேண்டும்? நினைத்துக் கொள்ள வேண்டும். ஆத்ம ரட்சிப்பு என்பது விலையேறப்பட்டது, அருமையானது, உன்னதமானது. அன்பர்களே, நாம் ரட்சிக்கப்படும் போதுதான் உண்மையான மகிழ்ச்சி எங்கு கிடைக்கும்? பரலோகத்துல இருக்கும். மனம் திரும்புற ஒரே பாவ நிமித்தம் பரலோகம் எப்படி இருக்குமா? மிகுந்த மகிழ்ச்சி, சந்தோஷம் அடையுமா? நாம ரட்சிக்கப்படும் போது அந்த இயேசு உள்ளத்துல வரும்போது நம்முடைய குடும்பம் சந்தோஷப்படும், விண்ணகம் நிச்சயம் மகிழும் என்பதை மறந்துவிடாது. ஆகவே இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நமக்கு வழிகாட்டுகிறார். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் புறக்கணிக்கப்பட்டாலும் சேர்த்துக் கொள்கிறார். அதுல எந்த வித சந்தேகம் இல்லை. ஆனாலும் எல்லாற்றுக்கும் மேலாக இயேசுவை நினைச்சு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இரவில் அர்ப்பணிங்க. ஒரு உள்ளத்துல இயேசு வரும்போது அது எல்லையில்லாத மகிழ்ச்சி வரும், எல்லையில்லாத சமாதானம் வரும். அந்த இயேசு தருகிற ஒவ்வொரு ஆசீர்வாதம் என்பது உன்னதமான ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை நீங்களும் நான் நினைச்ச வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பழைய பாடல் உண்டு, இயேசு வந்த வீட்டில் என்னெல்லாம் உண்டா? சந்தோஷம், சமாதானம் உண்டு. இயேசு வந்த வீட்டில் எல்லாம் வந்துடும். அப்படின்னா இயேசு வாசல் படியில் இருக்க உள்ள வரணும், உடனே வீட்டுக்குள்ள வரணும், உள்ளத்துக்குள்ள வர வேண்டும். அந்த உள்ளத்துக்குள்ள வந்தாதான் அந்த மெய்யான ரட்சிப்பை நம்ம நினைச்ச முடியும்
பெற்றுக்கொள்ள முடியும். ஆக இந்த பண்டிகை நாட்கள்ல அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், குடும்பம் பெற்றுக்கொள்ள வேண்டும், திருச்சபை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நோக்கத்தோடு வழிகாட்டியாக இருப்போம். சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வோம். தேவதாவே நம்மளோட கூட இருந்து பெரிய கல்வி செய்வதாக அனைவருக்கு ஆசிரியப்பதாக அவருடைய உள்ளங்களில் பிள்ளைகளை பிறந்து சமாதானத்தையும் நீடித்த ஆயுள் தந்து வழித்து வர என்று சொல்லி நான் அன்போடு வாழ்த்துகிறேன். தேவதாவே இந்த வசனங்களை ஆசீர்வாதம் தருவாராக.